அனைவருக்கும் காலை வணக்கம். అందరికీ நமஸ்காரம். அற்புதம், மகாத்புதம். தேன்மலைக்கோட்டை சரித்திரத்தில் இப்பேற்பட்ட ஒரு குடும்ப நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு நாங்கள் எல்லாருமே பெருமைப்பட வேண்டும். இந்த விழாவை மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்திலே மிக சிறந்த ஒரு மதம், ஒரு உயர்ந்த மதம் எது என்று சொன்னால் அது ஹிந்து மதம் தான். உலகத்திலே ஆராய்ச்சி செஞ்சாங்க. which is the most powerful mantra in the world. யாராவது சொல்றீங்களா? It was declared Gayatri mantram is the most powerful mantra in the world. Om Bhur Bhuvasyaha Tat Savitur Varenyam Bhargo Devasya Dhimahi Dhiyo Yo Na Prachodayat. Which is the most powerful classical language in the world? Yes. அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. உலகத்திலேயே 7 classical languages டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதுல முதல் இடத்தில் இருக்கிறது சான்ஸ்கிரிட். அடுத்தது எது? அது நம்ம நாட்டு சேர்ந்ததுதான், நம்ம தமிழ்நாட்டு சேர்ந்ததுதான், நம்ம பெருமைப்படக்கூடிய தமிழ். நம்ம துரதிருஷ்டம் என்னன்னா 60 வருஷம் ஆண்டு காலத்துல ஹிந்து ரிலீஜியன் எவ்வளவு பச்சைப்படுத்தணும் அவ்வளவு பச்சைப்படுத்திட்டாங்க. உலகத்தை வென்றவன் அலெக்சாண்டர் சொன்னாங்க. அலெக்சாண்டர் இந்தியா மேல போர் தொடங்கினாரா? இந்தியாவை தோற்கடிச்சாரா? பின்ன ஏன் அலெக்சாண்டர் வேர்ல்ட் எம்பரர் சொல்றீங்க? தவறான செய்தி. உலகத்தை வென்றவன் அலெக்சாண்டர் கிடையாது, ஷாலிவாகன மன்னன். ஹிந்து கிங் விக்ரமாதித்யனை தோற்கடிச்சவன் ஷாலிவாகனன். நம்ம எல்லா பத்திரிகைகளும் மட்டும்தான் போட்டுக்கிறோம் ஷாலிவாகனம் சொல்லிட்டு. ஷாலிவாகனன் யாருன்னு நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாது. தயவு செய்து நிறைய பேர் இருக்குது, ஷாலிவாகனன் பத்தி சொல்லிக் கொடுங்க, காயத்ரி மந்திரம் பத்தி சொல்லிக் கொடுங்க, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் பத்தி சொல்லிக் கொடுங்க. நலந்தா என்ற ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது. நலந்தா என்ற யூனிவர்சிட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க கூகுள்ல. இன்றைய தினம் நியூயார்க் நகரம் எப்படி இருந்ததோ நலந்தா யூனிவர்சிட்டி அப்படி இருந்தது. நலந்தா யூனிவர்சிட்டியில அந்த புத்தகங்களை எரிச்சாரு ஒரு துரோகி. அந்த எரிக்கிறதுக்கு எத்தனை நாள் பட்டது தெரியுமா யாருக்காவது? He took nearly 6 months to destroy all our religion books. ராமாயணம் ஆகட்டும், மகாபாரதம் ஆகட்டும், பகவத்கீதை எல்லாமே அழிச்சிட்டாங்க. ஆனா ஹிந்து மதம் அழிஞ்சதா? ராமாயணத்தை நாங்க மறந்துட்டோமா? மகாபாரதத்தை நாம் மறந்துட்டோமா? பகவத்கீதையை மறந்தோமா? இல்ல. ஏனென்றால் இது கடவுளால் உருவாக்கப்பட்ட மதம், ஹிந்து மதம். நம்ம நாட்டுல மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, மிருகங்களுக்கும் வீரம் இருக்கு. அல்லாவுதீன் கில்ஜி என்ற நபர் நலந்தா யூனிவர்சிட்டியில் இருக்கிற புத்தகங்களை எரிச்சாலும் அதே குதிரை அவரை சாவடிச்சது. ஆனால் சரித்திரத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு? அல்லாவுதீன் கில்ஜி குதிரையிலிருந்து உளுந்து இறங்கிட்டாருன்னு சொன்னாங்க. தவறான செய்திகள். ஏனென்றால் நம்மளுடைய துரதிருஷ்டம் இந்த 60 ஆண்டு காலங்கள் நம்மளுக்கு எல்லாமே பொய்யான வார்த்தைகள் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க.
ஒரு இடம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஜம்புத்வீபே, பரதகண்டே, பரதவர்ஷே அந்த ஒரு மந்திரத்திலும் நாங்க சொல்றோம். அது என்ன குறிக்கோள், என்ன டிஸ்கிரைப் பண்ணுது? ஒரு நாட்டினுடைய எல்லை ஜம்புத்வீபே. அதாவது ஒரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லா உலகமுமே பாரத நாடுனா, அதுல பரதகண்டே, பரதவர்ஷி. ஸ்தல புராணம் பத்தி நம்ம ஐயா வந்து ஜெகநாத் சுவாமிஜி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதுல வந்து அவர் 1990 ராமர் ரதம் வந்த போது தேன்கனிக்கோட்டையிலிருந்து ஒரு நாங்க செங்கல் அனுப்பிச்சோம். அப்ப நாங்க இருந்தது 8 பேர் தான் சொன்னோம். அதுதான் நம்மளுடைய ஹிந்து மதத்தினுடைய கௌரவம். அந்த 8 பேர்ல முதல் ஆள் அவர் தான். அவர் பேர் சொல்லல. அவர் that is what Hindu religion is. அந்த 8 பேர்ல நானும் ஒருத்தன் சொல்றதுக்கு நானும் பெருமைப்படுகிறேன். அந்த 8 பேர் என்று this is the right occasion for me to disclose the identity of those 8 persons. ஜெகநாத் சுவாமிஜி, ராமசாமி ஐயங்கார், நான், சர்வோத்தம ஐயங்கார், ரவி அப்பொழுது ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருந்தார், இன்னும் சிலர். நாங்கள் வந்து அன்னைக்கு நான் பெருமையாக சொல்கிறேன், அன்னைக்கு விஸ்வ ஹிந்து பரிஷத் தேன்கனிக்கோட்டையில அடிக்கல் நாட்டது நாங்கள் 8 பேர் தான். இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மரமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப வந்து நாங்க வெளியே வந்து கூட நாங்க பயப்பட்டு இருந்தோம். யார் யாரு நெத்தியில குங்குமம் வச்சிருந்தாங்கோ அவங்களுக்கு நெட்டி சார்ஜ் வந்தது. அதுல அடிப்பட்டது நம்ம நரேந்திரன்ஜி கூட ஒரு ஆள் கூட. நம்ம ஹிந்து மதம் என்று சொல்றது எல்லாருமே நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எந்த மதத்திலையாவது சொல்றாங்களா? எக்ஸப்ட் அவர் ஹிந்து ரிலிஜியன். லோகா சமஸ்தா, லோகத்திலே இருக்கிற 3 கோடி ஜீவராசிகள், அது மனுஷங்கள் மட்டுமல்ல, ஈவன் மிருகங்கள், இன்செக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும் சொல்றதுதான் இந்த ஹிந்து மதம். இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. எல்லாருமே நாங்க வந்து ஒன்று கூடுகின்றோம். இது அந்தம் காது, இது ஆரம்பம். ஒரு கிராமத்திலையும் நாங்க வந்து இந்த குடும்பம் விழா வந்து நடத்தணும். நம்ம ஹிந்து தர்மத்தை காப்பாற்றணும். உலகமெங்கும் நாங்க வந்து இன்னைக்கு வந்து உலகத்தையே நடத்தக்கூடிய ஒரு நபர் நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உலகமே வியந்து போகிற அளவுக்கு நம்ம நாடு இருக்கிறது. அதுதான் விஸ்வகுரு. இன்னைக்கு வந்து பாரத நாடு வந்து விஸ்வகுரு. நான் கடைசியாக நான் கேட்டுக்கொள்கிறதெல்லாம் உங்களை ஒன்னே ஒண்ணுதான். வாரத்துக்கு ஒரு நாள், அது எந்த கோயிலா இருக்கட்டும், குடும்பத்தோட போங்க, குடும்பத்தோட பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு நாள் மட்டும் செலவு பண்ணுங்க. நம்ம ஹிந்து தர்மத்தை காப்பாற்றுங்க. அதே போல் நாம எல்லாருமே டைம் இருக்கிற போது வந்து நம்ம ஹிந்து அரசங்களை பத்தி சொல்லிக் கொடுங்க, நம்ம கலாச்சாரம் பத்தி சொல்லிக் கொடுங்க. ஹிந்து மதம் என்றாலே ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ரிலிஜியன் அதான் சொல்லலாம். நாங்க செய்யற ஒரு காரியத்துக்கும் பின்னால ஒரு அறிவியல் சயின்ஸ் இருக்கு. 108 நாங்க வந்து 108 வாட்டி நாங்க ஜபம் செய்யறோம். யாருக்காவது தெரியுமா அந்த 108ல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு? அந்த 108 there are 108 energy points in our body. ஹார்ட் சக்கரான்னு சொல்றோம் பாருங்க. நான் வந்து யோகா சொல்லி கொடுக்குறேன். நாங்க வந்து டெய்லி வந்து நாங்க இந்த சக்கராஸ் பத்தி நாங்க சொல்றோம். இந்த ஹார்ட் சக்கரா கிட்ட 108 எனர்ஜி பாயிண்ட். The distance between earth and the sun, பூமிக்கும் சூரியனுக்கு எவ்வளவு தூரம்?
யாருக்காவது சொல்ல முடியுமா? இந்த விஞ்ஞானம் இந்த மாடர்ன் டெக்னாலஜி வரதுக்கு முன்னாலவே நம்ம ரிக்வேதம் சொல்லியிருக்கு. சூரியனுடைய 108 டயாமீட்டர், சூரியன் 108 வாட்டி போட்டோம்னா டிஸ்டன்ஸ் பூமிக்கு சூரியனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 108. பெரிய சப்பாளி அடிக்கலாமே. அதே மாதிரி பூமிக்கும் மூன் நிலாவுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? நிலாவுடைய 108 இதுக்கு போட்டோம்னா அந்த டிஸ்டன்ஸ் 108. சோ ஒரு நம்ம இந்திய கலாச்சாரம் இந்த 108 பேசணும்னா இன்னும் நிறைய பேசலாம். ஜீவன் எனக்கு டெட்லைன் கொடுத்துட்டாரு. ஸோ அதிகமா வேஸ்ட் யுவர் டைம். இந்த மிக சில தேன்கள் கோட்டையில 35 கோயில்கள் இருக்குன்னு சொல்றது நானே ஆச்சரியப்பட்டேன். 35 அந்த கோயில்களுக்கு சேர்ந்தவங்க நீங்க எல்லாருமே வந்து இங்க கூடி இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய ஒரு அலங்காரம், ஒரு டிசிப்ளைனோட ஒரு குடும்ப வேலை அரேஞ்ச் பண்ணிக்கிறான். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்பாளை கொடுங்க. ஒரு ரவுண்ட் ஆஃப் பிக் அப்ளாஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமா இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு மாசமா இவ்வளவு அற்புதமாக செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சிருக்காரு. இது ஒருத்தர் பேர் சொன்னாங்கன்னா மற்றவங்களுக்கு கட்டாகும். அதனால இந்த விழாவை மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார். எல்லாருக்குமே நான் தலை வணங்கி நமஸ்காரம் செய்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், போலோ பாரத் மாதா கி, போலோ பாரத் மாதா கி.